நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி நம்ம தான் எப்படி இருந்தாலும் சந்திச்சிடறோம்மா. அவர் இப்பதான் அவர் வேணா கேளுமா, அவர் இப்பதான் வந்திருக்காரு. வந்திருக்காரு, உண்மையா தப்பிச்சு பிடிச்சு வந்திருக்காருமா. உண்மை ஆக்சிடென்ட். சரி, அது ஒரு கதை. ஆமா, ரெடியா இருக்காரு, காய்ச்சாமே அடிக்கிறாரு. ஆமாங்க, நமக்கு மட்டும் வணக்கம் போட்டாங்க. இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு வணக்கம் போடுறது. மைசெட்டுக்கார மாம்பழம்லாம் கிடையாது, பூராமே குழந்தைனார். இது உனக்கு ஆமா, நல்லாவே இருக்காது. என்னாச்சு? எல்லாம் பூரா பால் கடி மேல நினைச்சிட்டு படுத்துக்கிட்டு பாக்குறாமா, ரசிக்கிறா, அருமையா ரசிக்கிறாமா. ஆமையா, ஐயோ, ஆமா, அந்த நினைச்சு கண்ண போச்சிருமியா. ஆமா, ஐயோ, ஏற்கனவே நான் இடத்துல கடிச்சு குடிச்சியா, எனக்கு கடிக்கும், எப்படி கடிக்கும்னு தெரியாது. ஆமா, நீங்க பயப்படாதீங்க. ஆமாமா, இருக்கும்ல.
ஒரு ஷாட் முடிஞ்சது. ஆமா, அடுத்த ஷாட் இன்னும் சுறுசுறுன்னு இருக்கணுமா? கட்டிங். ஏமா நிறைய பேர் கட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கட்டிங் இல்ல, பாட்ட கட்டிங் பண்ணு. ஆமா, போடுறீங்களா? என்ன கையை ஓடல கால ஓடல. அவர் வேற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. கை ஓடும் போல இருக்கு. வரீங்களா? காரணம் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். வேற என்ன செய்ய போறோம்?
எல்லாம் சுருக்குதாப்பா செலவடக்கு இருக்கட்டும் அண்ணன் சும்மா உரிமையாளர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக உங்களுக்கு வழங்கியிருக்காரு. எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. அடிக்கிறத வணக்கம். அடுத்த நாள் அவங்க ஊர்லயே உங்களை போடுவாரு நாடகத்துக்கு தாமா. இப்போலாம் பாருங்க சமையல்காரங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா இவங்க நாட்டம் அன்பு உள்ள மைசெட்டுக்காரங்க இவங்க சொல்லித்தான் நாடகமே அட்வான்ஸ் வாங்க முடியுது. அதனால அவங்களால நம்ம சரி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா ஆளுன்றாங்க அப்பா அவங்க நாடகம் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் போலாம் சரியா உடம்பு இங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு செயல் ஜக்குல. அவர் டை அடிச்சு தாத்தல ஏமா எல்லாருக்கும் போட்டு இந்த கௌசிக் மைக் செட் உங்களுக்கு நினைக்க வேண்டியா? ஏமா ஏமா அப்படி சொல்லாதம்மா. நீங்க போடுற போட்டு அவங்கதாமா சொருவிருக்காங்க, ஏற்கனவே சொருவிட்டாங்க. ஆமா அதனால என்ன பண்ணுங்கிறீங்க? வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை அப்புறம் லேசா தான் வைப்பாங்க. அப்படிங்களா? அதெல்லாம் வேணாங்க, எப்பவுமே ஒரே மாதிரியா இருந்தா போதும். அப்படியா? நாளை கூட்டமா எப்படி தெரியுமா? எப்படிங்க?